விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இப்ப நான் விதைக்கிறேன், எனக்கு விதையை கொடுக்கிறார், உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒரே வார்த்தை விதையாகவும் மாறுகிறது, கேட்கிறவர்களுக்கு அது ஆகாரமா மாறுகிறது. ஒவ்வொரு காரியத்தை குறித்து இது குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, இது குறித்து கர்த்தர் என்ன சொல்றார், அப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு விதையா இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனோட வார்த்தை எடுத்துட்டு அதை சிந்திங்க. அது உங்களுக்கு விதையா மாத்திர கூடாது, ஆகாரமா இருக்கணும். ஆகாரம்னா என்ன செய்யணும், அந்த வார்த்தை எடுத்து இரவும் பகலும் அப்படியே சிந்திக்கணும். சதா சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு உணவாக மாறும். இரவும் பகலும் வியாதியே சிந்திக்க கூடாது. இந்த வியாதி இப்படி ஆயிடுச்சு, அது கூட அறிகுறி கரெக்டாக வந்துருச்சு, இந்த அறிகுறி வந்தால் அப்படி ஆகுன்னு சொன்னாங்களே, சொன்னது மாதிரியே நடக்குதே. இப்போ விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை உங்களுக்கு உணவா இருக்கணும். வியாதி உணவா இருக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு வியாதியே சிந்திக்க கூடாது. எது நடக்கணுமோ அதை சிந்திங்க. அதை குறித்து வார்த்தை என்ன சொல்ல சிந்திங்க.